GDN படம் வந்து என்ன? இது ஜிடி நாயுடு அவர்களுடைய ஒரு பயோபிக். இந்த படம் வந்து இன்டென்ஷன் எவ்வளோ தூரம் வந்து குட்டாக இருக்குது, அந்த ட்ராவல் இந்த படத்தில் அந்த ஜேர்னி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சது எவ்வளோ தூரம் டீசெண்டாக இருக்குது, அண்ட் இதோட மேக்கிங் எவ்வளோ தூரம் நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனாலிசிஸ் ரிவ்யூ தான். முதல்ல வந்து நோட்டிஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் மாதவன் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய பாடி லாங்குவேஜ். அவரை பார்த்ததுக்கு பதிலாக கிட்டத்தட்ட ஜிடி நாயுடு இருந்திருந்தால் இப்படி தான் பார்த்துருப்போமோ அப்படிங்கிற அந்த ஒரு ரெஃபரன்ஸ் அண்ட் ஒரு பிலீவபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காரு. எப்படி கர்ணன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை வந்து அந்த படத்தை எடுத்து போட்டு பார்க்கலாமோ, அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த படம் ஜிடி நாயுடு யார் அப்படின்னு தெரியணும்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்க போது, ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்க போது. அண்ட் மாதவன் அவர்கள் வந்து ஜிடி நாயுடு அண்ட் ராக்கெட்ரி இந்த மாதிரி படங்கள்லாம் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் வந்து மாதவன் அவர்களும் வந்து எல்லாரோட மெமரிலையும் வந்து ஒரு ஆக்டராக வந்து இருப்பார். இது வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறோம். கம்மிங் பேக் டு ரிவ்யூ, வந்து படம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம், அது வந்து பயோபிக் தான். வந்து அவரோட லைஃப் ஜேர்னியை இது பண்ணியிருக்காங்க. அவர் என்னெல்லாம் வித்தியாசமாக எடிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற அளவுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு, அதில் எவ்வளோ தூரம் வெளியே வந்தது, எவ்வளோ தூரம் தடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் டாக்ஸிங்கில் என்ன இஷ்யூ இருந்தது, அப்புறம் வெளிநாட்டில் என்ன இஷ்யூ இருந்தது, உள்ளூரில் என்ன இஷ்யூ இருந்தது, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, எவ்வளோ காம்படிஷன் இருந்தது, எவ்வளோ ஜெலசி இருந்ததுன்ற மாதிரி வேரியஸ் விஷயங்களை வந்து டச் பண்ணி இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மாதவன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதை ஏற்கனவே சொன்ன பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் கூடவே ஒரு நல்ல ட்ராவலாக கேரக்டராக இருக்கட்டும். ஜெயராம் அவர்களோட ஒரு கேரக்டர் வந்து நம்ம சொல்லணும் முக்கியமாக. ஏன் அப்படின்னா அவரை காமிக்கும் போது மட்டும் ஒரு ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டியோட வந்து காமிக்கிறாங்க. நினச்சா ஐயோ இந்த படத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டியோட ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு பார்த்தா இல்லை, கடைசியில் அது ஜஸ்டிஃபைடாக வந்து அது ஒரு பாசிட்டிவான கேரக்டராக தான் இருந்திருக்கு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, மியூசிக்லையும் சரி, அண்ட் பிரியாமணி ஷார்ட் டியூரேஷன் வந்தாலும் ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் துஷாரா, இவங்க எல்லாமே வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் பிரித்து உதறி இருக்காங்க. அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கோப் இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்றது தோணுது. தம்பி ராமையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ், வினயா, அவங்கெல்லாம் வந்து வினய் அவர்கள் நல்ல இம்பாக்ட் இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து ராக்கெட்ரிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸாக இருக்க போகுது அப்படின்னா, ராக்கெட்ரி வந்து ஒரு இந்தியாவோட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷார்ட் மெமரி ரீகலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அது ஒரு விதமான இதுனா, இது வந்து மச் பிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இவரோட ஒர்க்கும் சரி, இவரோட கான்ட்ரிபியூஷன் டு த நேஷனும் சரி, டு த ஸ்டேட்டும் சரி, அவங்களோட மக்களுக்கும் சரி, ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே வந்து அவர் வந்து தொட்டதெல்லாம் வந்து த மேன் ஆஃப் கோல்டன் டச் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் தொட்டிருக்காரோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த பயோபிக் வேர்ல்டோட ஒரு அவுட்டர் லேயர். இன்னரில் போய் இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம். டிக் வாங்குற இடம் மாதவன் அவர்கள் வந்து இனிஷியலாக கொஞ்சம் நேரத்துக்கு மாதவன் மாதிரி தெரிவார். ஒன்ஸ் அந்த கேரக்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அண்ட் ப்ரீதிங் பேட்டர்னாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இது வந்து முழுக்க வந்து மாதவன் அவர்கள்ன்ற அந்த ஷர்ட்டை கட்டி வச்சுட்டு ஜிடி நாயுடுன்ற அந்த ஷர்ட்டை போட்டு வந்து நடித்த மாதிரி தான் இருக்குது. அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த டிக் வாங்கும்னு சொல்கிறதுக்கும் ஒரு படி மேலே வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஃபார் அ லாங்கர் பீரியட். பயோபிக்கில் வந்து கலக்கிட்டு இருக்காரு. இதுவும் இந்த அவருக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்டார் இல்லை ஒரு டிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவரோட கரியரில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி நோட்டிசபிள், வெரி அவார்ட் வர்த்தி. கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்கும். சத்யராஜ் அவர்கள் வந்து எப்படி மாதவன் அவர்கள் சொன்னோமோ, அவர் வந்து ஆக்டிங்கில் வந்து அவர் ஒரு விதமான ஒரு டெம்ப்ளேட். அவர் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து வித்தின் செகண்ட்ஸ் ஒரு வித்தின் மினிட்ஸ் வந்து அதை வந்து பிலீவபிலிட்டி வந்து கொண்டு வந்துடுவாங்க. பயோபிக் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் சத்யராஜ் தெரியக்கூடாது, மாதவன் அவர்கள் தெரியக்கூடாது. அவங்கெல்லாம் இல்லாமல் அந்த கேரக்டரை தெரிஞ்சிச்சுனால அது விக்டரி தான். ஸோ கண்டிப்பாக இவர் மாதவன் அவர்கள் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே வந்து சத்யராஜ் அவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து டிக் வாங்கும். இன்னொரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் ஹோல்டிங் வந்து ஜெயராம் அவர்களுக்கும் இருக்குது. அண்ட் துஷாரா, இவங்க எல்லாமே வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதறி இருக்காங்க. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டிக் வாங்கும். பிலீவபிலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடங்களில் டிக் வாங்கும். முக்கியமாக வந்து பிரியாமணி அவங்க ஷார்ட் ரோலில் வந்தாலுமே வந்து அவங்களோட இம்பாக்டும் வந்து அது நல்லாவே ஃபீல் ஆகுது. இது வந்து ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே அவங்களோட பிலீவபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலீவபிலிட்டி அது ஒரு மெயின் ஃபேக்டர் ஃபார் பயோபிக். ஏன்னா அது வந்தால் தான் வந்து அந்த ஜேர்னி வந்து ஆடியன்ஸால் வந்து ஓகே இது இப்படி தான் இருந்திருக்குன்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி அந்த ஜேர்னிக்குள்ளே அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அந்த இடத்துல எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டிக் வாங்குற இடமா இருக்குது ஆக்டிங் வைஸ். அண்ட் முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ரகிள் எடுத்திருந்தாலே அவர் வந்து அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம். அந்த மாதிரி பல ஸ்ட்ரகிளுக்கு ஒரு 3-4 பார்ட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் எல்லாத்தையும் சின்னதாக அந்த சின்ன எலக்ட்ரிக் மோட்டர் ஒரு சின்ன ட்ராவல், அப்புறம் பிளேடு ஒரு சின்ன ட்ராவல், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பைக் ஒரு சின்ன ட்ராவல்ன்ற மாதிரி சின்ன ட்ராவலாக எடுத்து மெயினாக அவருக்கு வந்து நம்ம மக்களே வந்து எவ்வளோ தூரம் வந்து, அதாவது இந்தியன்ஸே வந்து எவ்வளோ அந்த ஒரு பூபேந்தர்ன்ற கேரக்டராக இருக்கட்டும் வினய் பண்ணியிருக்கிறது, அதில் வந்து எவ்வளோ இது இருக்குது அப்படின்ற மாதிரி இந்தியனைஸ்டாக அதை வந்து குளோபலாக வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour எங்கே போச்சுன்னு அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே வைஸ் அங்கேயும் வந்து டிக் வாங்கும். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஸ்டேஜிங், எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் பண்ணுன்றத ஒரு அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடம் வந்து டிக் வாங்கும்.
மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இந்த ஒரு சில சாங்ஸும் சரி வந்து படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து டெய்லர் மேடாக இருக்குது. அந்த இடமும் வந்து டிக் வாங்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அங்கங்கே வந்து ஆல்மோஸ்ட் அந்த நீட் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் டிக் வாங்குற இடம். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நான் ஏன் வந்து மேக்கிங் ஆல்மோஸ்ட் நீட் அப்படின்னு சொன்னேன்னா வந்து இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் பை இந்தியன் கேரக்டர்ஸ். இந்த ஜிடிஎன் கேரக்டர் ஆரம்ப காலத்தில் அந்த யங்ஸ்டராக இருக்கும்போது வந்து மேம்னு அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து டஸ் நாட் பதிலாக டஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபைடாக அந்த பீரியடில் அந்த ஜோனில் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி அந்த இடத்துல டிக் வாங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து படம் ட்ராவல் ஆகிற இடங்களில் வந்து நிறைய கேரக்டரைசேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஆர் ராதா அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டர்களாக இருக்கட்டும். அதில் எம்ஆர் ராதா குறிப்பாக சொல்லணும்னா, அங்கே வந்து நம்ம எம்ஆர் ராதா அவர்களை பார்க்கறத விட அவர் ஒரிஜினலாகவே பல படங்கள் அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு டோனில் தான் நடிச்சிருப்பாரு. அது பெரிய டிஃபரன்ஸ், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த இடத்துல வேறு யாராவது போட்டுருக்கலாமா அப்படின்றது அந்த இடத்துல நிறைய பேருக்கு டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த அவருடைய அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கிறத எடுத்து காமிச்சிருக்கலாம். அண்ட் அவரோட கேரக்டரைசேஷனில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்றது அது வந்து ஒரு சர்டன் டைமுக்கு மேலே வந்து காணாமல் போயிடுது. ஸோ அது என்ன ஆச்சு, அவரோட கேரக்டரைசேஷனில் அது என்ன ஆச்சு அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு விஷயம் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அது ஒரு முக்கியமான பேசும் பொருளாகவே இருந்திருக்கு. ஒரு சில செக்மெண்ட்ஸில் நம்ம ஆர்டிகல்ஸும் புக்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் அவரோட கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அது வந்து அதில் கேரக்டரில் எஸ்டாப்ளிஷிங்கில் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்கலாம். அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே டிக் வாங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிரியாமணி அவங்களோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வைஃப் ஃபேமிலி திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்றதுக்கான அந்த ஒரு க்ளோஷர் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் வந்து 4 out of 5லேருந்து 5 போகாமல் இருக்கிறதுக்கான அந்த 0.5 இல்லாத இருக்கிறதுக்கான ரீசன் தான் இது. 4.5 கொடுக்குற அளவுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நமக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டர் இங்கே தான் வந்துருக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு இந்த கார் கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் வந்துருக்க வேண்டியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் போது வந்து வாவ், இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய ஆளாச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அதை வந்து மாதவன் இந்த மாதிரி தெரிய கேரக்டர்ஸாக அவர்கள் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இது ஒரு அவார்ட் பற்றி பெர்ஃபார்மன்ஸ் தானே. இதை வந்து நம்ம தேட்டரில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ப்ளீஸ் டிக்கெட் புக் பண்ணுங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்மளோட டிக்ஸ் வந்து 4.5 out of 5. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.